ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு தினமும் நம்ம செய்கிற ஒரு 6 வகையான பொரியலுங்க. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொரியலும் நீங்கள் சுவையாக செஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 6 விதமான பொரியல், ஹெல்தியான பொரியல் நான் என்னென்ன காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அவரக்காய் பொரியல். அவரக்காய் பொரியல் ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச்சுங்க. இது நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம அவரக்காய் கண்டிப்பாக செஞ்சு அந்த ஃபைபர் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அவரக்காய் இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவரக்காய் நல்லா கழுவுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த சைடில் இருக்கிற நார் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணி ஒரே அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த அவரக்காய் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இது நம்ம வேக வைக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த பாருங்கள், சாஃப்டாக ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணுங்கள். இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடலை பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க. பூண்டு நல்லா ஒரு 4-5 பூண்டு நல்லா கசக்கி போடுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த நம்ம போட்ட பருப்பு நல்லா வேகணும். அப்புறம் நம்ம போட்ட கடுகு நல்லா வெடிக்கணும். அது வரைக்கும் நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 வெங்காயம் எடுத்து நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயம் இதில் போட்டுருங்க. நம்ம அவரைக்காய் ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால இப்போது வெங்காயம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் அவரைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவரைக்காய் இதில் போட்டுருங்க. அவரைக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம இதில் தேங்காய் இருக்கும் இல்லையா, நல்லா ஃப்ரெஷ் தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கணும். பூ போல் துருவி வச்சுக்கணும். இந்த தேங்காய் இதில் போட்டுருங்க. ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷு தேங்காய். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் பெப்பர் பவுடர் இல்லை நம்ம குழம்பு தூள் இருக்கும் இல்லையா, அது கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த பொரியல் என்ன பார்க்குறோன்ட்டு நம்ம சட்டுன்னு அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற சேப்பங்கிழங்கு. இது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுங்க. இது எப்படின்னா மொறுமொறுன்னு இருக்கும். மொறுமொறு ரோஸ்ட்டு இது செம்மையாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஆனால் நான் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நல்லா மொறுமொறுன்னு வரும். ஆனால் எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயிலவே நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வரும். இந்த சேப்பங்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற சேப்பங்கிழங்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு 2-3 வாட்டி அந்த மண் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது 2-3 வாட்டி நல்லா கழுவி விட்ருங்க. சேப்பங்கிழங்குல எப்போவுமே நிறைய மண் இருக்கும். நீங்கள் ஒரு மணி நேரம் அப்படி தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அந்த மண் எல்லாம் நல்லா வந்துடும். நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த சேப்பங்கிழங்கு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. சேப்பங்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா அந்த கிழங்கு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் தனியாக ஸ்டவ் மேலே கூட வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோல் எல்லாம் நல்லா உரிச்சிடணும். தோல் க்ளீனாக இந்த மாதிரி எடுத்துட்டு இது என்ன பண்ணணும்னா சின்ன துண்டுங்களாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப இப்படியே பெருசாக போட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சேப்பங்கிழங்கும் நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம்
உப்பு, மஞ்சத்தூளும், ருசிக்கேற்ப காரம். இதில் வேணால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிழங்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கோட் பண்ணுங்கள். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. நல்லா கையோட மெலிசாக அப்படி லைட்டாக அப்படி பெரட்டி விட்ருங்க. இது எல்லா கிழங்குக்கும் நல்லா கோட் ஆகும். பார்த்தீங்களா, நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இப்படி இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. நல்லா ஒட்டிக்கும் அந்த மாவெல்லாம். இப்போ கடாயை சூடு பண்ணி இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டால் போதும். இப்போ இந்த கிழங்கெல்லாம் இதில் மேலே இப்படி தூண மாதிரி நல்லா ஃபுல்லாக பரவி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இது கிளறவே கூடாது, அப்படியே விட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இது ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அவசரப்பட்டு எல்லாம் கிளறிட்டோன்னா அந்த மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாம் உதிர்ந்து வந்துடும். அதனால் நீங்கள் கிளறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ அந்த மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாம் நல்லா ஒட்டிருக்கும். இப்போ நீங்கள் மெலிசாக ரொம்ப அழுத்தமாக இது பண்ணாதீங்க, லைட்டாக இப்படி பெரட்டி விட்ருங்க. சும்மா அப்படி லைட்டாக பெரட்டி நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நடுவில் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் எல்லா கிழங்கும் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி நல்லா ஒரு கலர் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா உதிர்ந்தியாக இருக்குது பாருங்கள். தனித்தனியாக நல்லா மொறுன்னு வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டில் இதில் கருவேப்பிலை போட்டுட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதா. இது முக்கியமாக வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன். காலையில் நீங்கள் ஏதோ ஒரு லெமன் ரைஸோ புளியோதரையோ கொடுக்கும்போது கூட இந்த மொறு சேப்பங்கிழங்கு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல் எல்லா வீட்டில் ரெகுலராக செய்கிற பொரியல் தான். ஆனால் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பிகினர்ஸாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நான் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். பீட்ரூட் வந்து நல்லா கழுவிட்டு தோல் எல்லாம் சீவிட்டு நீங்கள் நல்லா துருவி வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா துண்டாக நறுக்கி நிறைய பூண்டு போட்டுக்கோங்க. இந்த பீட்ரூட் பொரியலில் நம்ம பூண்டு தான் நிறைய சேர்க்கணும். சூப்பரான ஃப்ளேவரோடு இருக்கும். பீட்ரூட்டுக்கு நார்மலாக எந்த ஃப்ளேவரும் இருக்காது. நம்ம பூண்டு போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் வெங்காயம் ஒரு பெரிய கப்பு வெங்காயம் அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம துருவின பீட்ரூட்டும் போட்டுக்கோங்க. பீட்ரூட் வேக ரொம்ப நேரம் எடுக்காது, ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இது வந்து பீட்ரூட் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அப்படியே வெங்காயம் மட்டும்தானே போட்டோம். இதில் உப்பு ருசிக்கேற்ப போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் வெந்துடும். நடுவில் நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம எண்ணெய் நிறைய விடமாட்டோம், 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விடுறதுனால நம்ம நல்லா நடுவில் இப்படி கிளறி விட்டுக்கணும். பார்த்தீங்களா, சூப்பராக நம்மளுக்கு வெந்தது நல்லா தெரிஞ்சிடும். கலர் மாறிடும், கிட்ட வந்துடும், எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போ இதில் கொஞ்சோண்டு காரம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் தேங்காய் துருவலும் போடல. இந்த பீட்ரூட் அப்படியே முழுசாக சாப்பிடணுன்ட்டு நான் தேங்காய் போடல. சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து புடலங்காய் பொரியல். புடலங்காய் பொரியலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து என்னென்னா, நம்ம புடலங்காய் வந்து 2 வகையான புடலங்காய் வரும் இல்லையா, நீட்டு புடலங்காய் அப்புறம் நாட்டு புடலங்காய், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தி இருக்காமல் நல்லா எலசாக இருக்கிற புடலங்காய் எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நடுவில் இருக்கிற விதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம இது சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரே அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதும் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். அதே மாதிரி பொரியலும் சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புடலங்காய் ஃபுல்லாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் கூட நல்லா துருவி வச்சுக்கணும். இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு, ஜீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே போடுங்க. ஏன்னா நம்ம பொரியல் சாப்பிடும்போது அங்கங்கே கடி அந்த நடுவில் அந்த பருப்பு நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் இதில் கொட்டிடுங்க. இது வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இந்த புடலங்காய் ஃபுல்லாக வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். நடுவில் சும்மா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா
அது ஒரு 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 பக்கம் நல்லா வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் நடுவில் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி கிளறிட்டு திருப்பி மூடி போட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே புடலங்காய் சீக்கிரம் வெந்துருங்க. நீர் காயினால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு நடுவில் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் புடலங்காய். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்போது நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுக்குள்ளே தேங்காயும் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் இது மேலே அப்படியே தூவிடுங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, தூவிடுங்க நல்லா. இப்போது கொஞ்சோண்டு காரம், ருசிக்கேற்ப காரம் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் வேணான்னா இப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால லைட்டாக காரம் இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சோண்டு காரம் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. வெறும் சில்லி பவுடருங்க இது. வெறும் காஞ்ச மிளகா மிஷினில் ஆட்டி வச்சுருப்பேன் நான். அந்த காஞ்ச மிளகாவோட தூள் தான் இது நம்ம ஒரு வாட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் முன்னாலே தேங்காயும் துருவிட்டு புடலங்காயும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் 2 நிமிஷத்தில் இந்த புடலங்காய் பொரியல் பண்ணிடலாம். இது நீங்கள் ரைஸ் வைக்கிறதுக்குள்ளே புடலங்காய் பொரியலும் ரெடி ஆகிடும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா மெலிசாக கட் பண்ணி தூவி விட்டுருங்க. சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த உருளைக்கிழங்கு சாப்ஸு. பொட்டேட்டோனா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. நம்ம பொட்டேட்டோ என்ன பண்ணணும், உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு எப்போவுமே நம்ம ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். ஏன்னா மண் நிறையா இருக்கும். இல்லைனா நீங்கள் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அது துண்டாக கட் பண்ணி அது கூட குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணி இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் கடுகு அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு தக்காளி அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட்ட மசாலா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வேகணும். அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வேணால் போட்டுக்கலாம். இல்லைனா 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா நல்லா ஒட்டிக்கணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு சாப்ஸ் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, அந்த கலரும் அந்த டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல் நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும். முருங்கைக்கீரையில் ரொம்ப ஐரன் கண்டென்ட் நிறையா இருக்கும், கால்சியம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பொரியலுங்க. நம்ம என்ன பண்ணணும், முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்குள்ளே நம்ம ஒரு கப்பில் ஒரு தோரம் பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சுக்கணும். இது 1 மணி நேரம் ஆகுது ஊறணுங்க. நம்ம டைரெக்டாக பொரியலில் போட போகிறோம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி நல்லா நாரெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணி இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, ஜீரகம், அப்புறம் நிறைய பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ நம்ம சமையலில் அவ்வளோ நல்லது. பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா தோரம் பருப்பு, அது இதில் போட்டுக்கோங்க. ஊற வச்சதுனால இந்த தோரம் பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு முருங்கைக்கீரை எப்போவுமே ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலவே சட்டுன்னு வெந்துடும். நம்ம தோரம்பருப்பு ஊற வச்சுருக்கிறதுனால அதுவும் சீக்கிரம் நம்ம இதாகிடும். இது நம்ம முருங்கைக்கீரையும் இப்படி முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா. இந்த முருங்கைக்கீரை க்ரீனாக அப்படியே அந்த கலரும் அந்த இதுவும் சூப்பராக இருக்கும். நடுவில் ஒரு வாட்டி கிளறிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி மூடி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. தோரம் பருப்பு வெந்துருச்சு, அப்புறம் முருங்கைக்கீரையும் வெந்துருச்சு. சூப்பரான முருங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.